ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதர் காலை நல்வணக்கத்தை பறைத்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காது. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல சொல்லிட்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணல் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் கிளம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுபடி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார். வைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் 90 விஷங்கள் தான் விஷம் தானே. அப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த சிரமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துருப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்தில் வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும்
சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரிஷபத்தில் போடுவார். இப்போ சூரியன் புதன் சுக்கிரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியாக 4 நாள் உடனடியாக போய்ட்டு மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்கலம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா ஒன்றும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகங்கள் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் யோகங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி தான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டானு வராது. எது ஒன்றும் பிரயோஜனம். எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதுதான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது வந்து ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் குரு 12ஆம் தேதி ரிஷபத்துக்கு போனாலும் நல்ல ஏற்பாடோடு பண்ணிட்டு போயிருக்கார். மேஷத்துக்கு குருவும் செவ்வாய் ராசி பதிவு பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து மனசாக இருக்குது. செவ்வாய் மீனத்துக்கு போயிட்டு குரு மேஷத்தில் இருப்பார் இல்லையா, அப்போ ராசி பண்ணாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்துருக்கு. முதல்லையே எல்லாம் ஒரு ட்ராமா ஆடி கூத்தடிச்சுட்டு ஒரு 3 கிரகம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. செவ்வாய் குரு, செவ்வாய் சுக்கிரன், ராகு, இந்த 3 உட்காந்துட்டு கூத்தடிச்சு அப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சு ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு ரிஷபத்தில் குரு பெயர்ந்த உடனே ராமா அப்போ தான் ஆரம்பிக்கிறது. வழக்கத்துக்கு இல்லாமல் இதுவரைக்கும் குரு பேச்சில் வரக்கூடிய தனியோ பாதிப்புகளை மீறி குருவுக்கு சுகமாக கொடுக்குறார் ரிஷபத்து பேர். ஏன்னா உச்சி வீடு போகிற வழி, மேலும் அங்கே சந்திரன் உச்சமாகும். வேடிக்கை பாருங்கள், சூரியனும் பலமுள்ள சூரியன் தான். நட்சத்திரம் கித்திகை பலமுள்ளது, ரோஹிணி சந்திரன் பலமுள்ளா இருப்பாங்க வந்து உற்சாகமாக. அடுத்தது இதற்கு செவ்வாய். இந்த 3மே குருக்கு ரொம்ப அந்யோன்யம். அதுதான் அந்த கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் நடக்கிறதுனா பாக்கியம். அதை கேது உட்கார வச்சுட்டு கண்ணியில், அது துர்பாக்கியம் நினைக்காதீங்க. ராகு கேதுக்கள் புதனுடைய சேவகர்கள். அதை வச்சுருந்தான் ஒன்றும் தெரியாமல் ட்ராமா ஆடி எல்லாத்தையும் நாசம் பண்ணுவார். கொடுத்து கெடுப்பான், குறுக்கோயிலை போந்து புத்திசல் டைவெல்ட் பண்ணி நாசம் பண்ணுவான். இதெல்லாம் புதனுக்கு கைவந்த கடை. அப்போ என் சந்திரன் அதுக்கு மேலே சிவருவானே ஆட வச்சார். ஐயோ மாமனாரை கொல்ல வச்சார். இவருக்கு தான் மாமனார் 27 பொண்ணாள் கல்யாணம் பண்ணார் நட்சத்திரத்தை. அவர் அந்த பிரஜாபதி தட்சபிரஜி, இவர் கையால் ஒரு மோச்சனை வத்து நாசம் பண்ணார் பாருங்கள். இதை மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? வர வீடிங்க சரி, அது போட்டோம். அந்த மக்கள் ட்ராமான்னு ஆடிருப்பாங்க, நம்ம வேணாது. இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது புதனும் சுக்கிரன், புதன் கிருஷ்ணன் நான் வச்சுக்கோங்க, சாத்தியமாக தான் இருப்பார். வேறு வகையில் ரூட்டு காட்டுவார். அதான் வழக்கம். புத்தியை பயன்படுத்துவார். அந்த அளவுக்கு சந்திரனுக்கு இருக்கிற புத்தி காட்டினா இவ்வளோ புத்தி இருக்குது பாருங்கள் அவருக்கு. ஞானம் பகவான் இல்லை. அதனால் இந்த கன்னி சொல்லக்கூடிய புதன் அங்கே வீட்லேயே பவர் அவருக்கு, மூலத்திருமண பவர், உச்ச பவரமே அவர் வீடு தான். அதே அந்த புதன் சுற்றி வந்து ஆடி மாதம் வரும்போது குருவனுடைய பாறையினால் கன்னி ராசி தோஷம் போயிடுறது.
கேது இருக்கிறதுனால மொத்த தோஷமும் போயிடுறது. கேதுவே தோஷம், மொத்த அழுக்கு கர்மங்கள். அதை குரு பார்க்கறதுனால அடியோட தோஷம் போயிடுறது. அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த கன்னியினுடைய சொல்லக்கூடிய உபயராசி கன்னிக்கு சொல்லக்கூடிய குருவானவர் கலத்திரம் அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்து தன்னுடைய பாறையை பார்க்குறாருன்னா ராசி ஜென்மராசி எவ்வளோ நல்லா இடுறது. அப்புறம் அவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய விச்சிகம் பார்க்குறதுனால குரு பார்க்குறதுனால வீரியம் பெருகிறது, எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு, நோய் நொற்ற வழியற்ற வாழ்வு, சௌபாக்கியமான வாழ்க்கை, எல்லோரும் அரவணைச்சின்னு போகிறது, சகிப்புத்தன்மை, டாலர் என்னென்ன உண்டோ அது வருது. கம்பீரம், தோற்றப்பொழிவு, அட்ராக்ஷன், வசியம் வாங்கினது அட்ராக்ஷன். வேறு ஏதாவது வசியம் வச்சுக்காதீங்க, வசியம் அட்ராக்ஷன். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். நிதானம், இதெல்லாம் பதட்டம் இல்லாமல் ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வரும். தோஷம் போயிடுத்துன்னா 3ஆம் வீடு முத்திரை முக்கியம். முதல் சூழி 3ஆம் வீடு இல்லையா. அதுக்கு பிறகு குருவுடைய பாறை மகரத்தில் வருதுனால பாருங்கள் வேடிக்கை. பூர்வ புண்ணியம் இருந்துச்சு. இவர் ஒருத்தர் தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சு இந்த புதன் தான் அதிகமாக அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறேன். கன்னிராசினியர்களும் புதன் ராசினியர்களும் நல்லாவே அனுபவிக்கிறதுங்க. எல்லா காலத்துலையும் பார்க்குறேன். அது இப்போ கேட்க வேணாம், அந்த குரு பேச்சு 2 பேரும் நல்லா அனுபவம் நினைக்கிறேன். ஐயோ என்னென்ன வாரி கொடுக்க போகிறான்னு தெரில அவங்களுக்கு. பரதாபம் அந்த விச்சிகமும் செவ்வாயும் சனியும் தான் எல்லா காலத்தையும் அவஸ்தைப்பட்டுருக்கு. நானும் பார்க்குறேன். அது குரு கொடுத்து ஓஞ்சி போனால் தவிர கர்ணனாக ஆகிட போகிறான்னு பயமாக இருக்குது. குரு அந்த அளவுக்கு கொடுக்குறாரு. யார் கொடுத்துட்டு தொனக்கும் மீன் தனுசுக்கும் மீனஸும் கொடுக்கலாம்ல. கர்ணன் கேஸ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி அதில் கிடையாது. இவங்களும் வருது. ஆக அந்த கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து ஒரு ட்ராமா ஆடுவாங்க பாருங்கள். அவங்க ஃபேமிலியிலேருந்து பார்க்கலாம் நீங்கள். ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த 3 மாதம் வரக்கூடிய காலத்தில் புத்தியை பயன்படுத்தி எப்படிலாம் லாபகமாக ஆடுறாங்க பாருங்கள். டான்ஸு, கூத்தடிச்சு நமக்கடம் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருக்கும். அவங்க அதை மாதிரி ஆட வச்சு டான்ஸ் பார்க்குறதே வேலையாக போச்சு வாடுங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் சந்திப்பாங்க. சந்திக்கும் போது ரெமிடியாகவும் இருப்பார். அப்படிம்பாங்க. நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸில் இவங்க மாதிரி செய்யக்கூடிய தாழ்மைகள் நாட்டு பொருளாதாரத்தில் நம்பர் 1 வரணும்னா இந்த 2 கன்னிராசி நேர்களாக மட்டும்தான் முடியும். ரொம்ப கன்னிராசியோ அவங்க மூலம் தான் எல்லாம் வர முடியும். இந்த குரு பேச்சில் அவங்களுக்கு தான் சாதகம். மிதனமும் கன்னி 2 தான் மெயின். மிதனத்தில் அப்படின்னா இந்த பாம்பு இருக்குது, ராகு, திருவாதிரை, செவ்வாய் இருக்குது, குருவோட 3 இருக்குது. பாம்பு அவருக்கு வேண்டியவர், செவ்வாய் குருக்கு வேண்டியவர். குருவை வச்சு ட்ராமா ஆடிவிட்டு எல்லாம் பண்ணுவார். என்னன்னு நீங்கள் தனக்கு சாதகமாக பண்ணு. குருன்னா கடத்துறோம். அதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணினாதான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். நான் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணினேன்னா நாட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டேன். எல்லாம் போய் குழு போடுவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்றவரை ட்ராமா ஆடினாதான் நான் வாழ்க்கையில் மேலே அனுபவிச்சுட்டே இருக்கேன். அவங்களும் அனுபவிப்பாங்க, நம்மளும் அனுபவிப்போம். கையாட்டு உட்காந்துருக்கணும் அதுதான் பாலிசி புதனுக்கு. புரிஞ்சுங்களா? அதனால் எல்லாத்தோட கெட்டிக்காரங்க. அதுக்காக முட்டால் நினச்சிக்காதீங்க. பூதி ஜாஸ்தி கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அவங்க மாதிரி மூளை கிடையாது யாருக்குமே. டெக்னிக் எல்லாத்துலேயுமே அந்த நேரத்தை கரெக்டாக காட்டுவாங்க. புத்தி இருந்தால் எப்படி என்ன வாழ்க்கையில் வாழ முடியும். அந்த புத்திக்கு காரணமே அந்த புதன் தான். அதுதான் அவன் மீதத்தில் 0 இருக்கான் பாருங்கள். ஏன்னா அங்கே மோட்சஸ்தானம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன அங்கே வேலை பலவாக இருக்கணும். வேலையே இல்லைங்க. பிறவி மொழி இல்லையா. ஸோ இப்படி ஒரு அமைப்பு காலகட்டத்தில் அமைச்சிருக்கான். காலபுருஷனை வச்சு பண்ணிருக்காரு. அந்த மிதுனத்துக்கு இந்த கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ பொண்ணு சொல்லக்கூடிய மகரம் குருவுடைய பார்வையான சிறப்பாக போட்டு நல்லா இடுறது. ஆக ஜென்மத்திலே கேது காலம் தோஷம் அடியோடு போயிடுறது. குருவுடைய பார்வைதான் இல்லை. குரு பார்க்கலாம் தோஷம்தான், அவுட்டு, நாசமாக போடும். என்ன தான் இருந்தாலும் ராவுக்கு எது வேடிய காலம் தான் இவனுக்கே ஆப்படிச்சிடும். துஷ்டர்கள் இல்லை, ராட்சசர்கள் தானே, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவர் அதை நேரத்துக்கு வேறு வழி பார்க்குறான்றதுக்காக வேண்டி அனுகூலமாக இல்லாததான் வேறு வழி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதனால் அந்த வியாபாரிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மேலும் மேலும் நல்ல விருத்தி ஆகும். உலக நாட்டில் நம்ம நாடு இந்த குருவுடைய பேச்சினால் நம்பர் 1 இருக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவர் தான் வருவாங்க.
வி ஆர் வெரி ஹாப்பி. வி டோன்ட் வாண்ட் டு கோ டு அவுட் சைட், அப்ராடு போனால் அவசியமே இல்லை. வி ஆர் கிவிங் ஃபுட்டு எவ்ரிபடி. இங்கே எல்லாம் கொடுக்க போகிறோம் எல்லாமே, இங்கேருந்து எல்லாமே போகிறது. அதனால் நம்மளுக்கு கேட்டரிங்கும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் சரி, ஹோட்டல் சரி, மோட்டல் சரி, டூரிஸ்ட் சரி, என்னென்ன உண்டோ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் சரி, என்னென்ன உண்டோ ப்ராடக்ட்டு, என்ன லிவிங் ஸ்டைல் சரி, ட்ரெஸ் மெட்டீரியல் சரி, கலைங்க சரி, இங்கே தான் எல்லாமே போய் கொடுக்க வேண்டிய நிலைமை. அப்படி மருந்து மெடிசின்ஸ் மணிமந்திர ஊசின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தான் இப்போ இந்த அலோபதி விட நம்மளுக்கு தான் நம்ம பாரம்பரிய அந்த சித்த மருந்தும் ஆயுர்வேத மருந்தும் இதெல்லாம் நல்லா சிறப்பாக லெவலில் போயிட்டுருக்கு. ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்குலாம் பக்காவாக பண்ணுறாங்க. இதே வெளிநாடு கொண்டு அவன் பண்ணுறான் வியாபாரம். நம்ம அப்பவும் கோட்டை விட்டுருவோம், பரவாயில்ல. அந்த அளவுக்கு டாப்பில் போகிறதுனால ஹெல்த்து நல்லா இருக்கும், டேமேஜ் ஆகாது, பிரச்சனை இருக்காது. எல்லா விதமான தொழிலையும் நமக்கு பொறுத்த பிரச்சனை இருக்காது. ஒரு காரணத்தினால்தான் எப்படி டேக்கிள் பண்ணி வெளியில் ஒரு தெரியாதனால வி ஆர் லூசிங் சான்ஸு. அதெல்லாம் இந்த அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சு செயல்படுறதுக்கு அமைப்பு யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிறதெல்லாம் தலைமுறைகள்லாம் அவங்களுக்கு முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு பூர்த்தி கவர்மெண்ட்டு யாராக கொடுத்தா உடனே அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்குது விஷயத்தில். அதனால் இந்த கன்னிராசி நேற்றவர்களுக்கும் எல்லா விதமான அனுகூலம் கிடைக்கிறது, குடும்பத்தில் இனிமையாக இருக்கும், அவங்க நேரமே இருக்காது. they don't have participation ஃபேமிலி அஃபேர்ஸில் பண்ணுற நேரம் நீ பார்த்துக்கோ. உலகம் வியாபாரம், பொருள், பணம், அந்தஸ்து, அடஸ்து இது தான் தவிர குடும்பத்தில் என்ன கவனிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. பார்க்குற மாதிரி இருக்கும். எப்போதுமே நுனிப்புல் மற்றவங்களை வச்சு வேலை வாங்க சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தான் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. அந்த கன்னிராசி நேரில் சித்திரை எடுத்துருக்கிற மொத்தம் தான் தானாக வாலண்டராக பண்ணும், மற்றவங்க பண்ணுறத குறை சொல்லும். அது ஒன்று தான் வீக்னஸ்ஸு. அது பத்திரம் இல்லாத பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பெரிய ஆள் தான், நீங்கள் பாப்புலாரிட்டி தான். அந்த அஷ்டத்தில் பிறந்தவங்க கேட்கவே வேணாம், ஐயோ. அதே மாதிரி உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு வாயை திறக்க மாட்டான், அதிக லிமிட்டட் டாக் தான். அதனால் மெயினாக கண்ணாலேயே முடிச்சிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ராசினியர்கள் எல்லாத்துலேயுமே டைம் எலிமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய யாருன்னா கன்னிராசினியர். வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சுக்கராச்சாரம் இருக்கிறதுனால தாய்குலம் மட்டும் இல்லை, மெயின் தாய்குலம் தான். ஃபீடர் பாயிண்ட்டு தாய்குலம் தான். அதுதான் பகவான் கிருஷ்ணா தாய்குலத்துக்கு முதல் மரியாதை. இல்லைன்னா அவருக்கு இல்லைன்னா நமக்கு ஏது நாலேஜ் உள்ளே வச்சு வெளில வரும். நம்ம பிறக்கிறது முட்டாளாக பிறக்கலை, அது நாலேஜை வச்சு ஒத்துக்கி அவங்க தான் ஃபீட் பண்ணி போதும் அவங்க தான். அதுதான் அந்த பிரகலாத பிறக்கும்போது தாய்க்கு நாரதர் உபதேசித்து அந்த அம்மா கேட்டு தூயினா கூட குழந்தை கேட்குறது. அந்த மாதிரி நீங்கள் இந்த குழந்தைகள்லாம் இந்த விருத்தியாகத்தை அதிகபட்சம் இந்த கன்னி மிதனம் இந்த மர்மதண்டை பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வாழ்க்கையில் நீந்த கட்டுக்கொள்ள லைஃப்பில் வாழ்க்கையில் நீந்துறது ரொம்ப டஃப்பு. சம்ஸ்காரம் சாகிறது அதில் சகிச்சு காட்டுவானுங்க, குடும்பத்தை நிறுத்தி வைப்பாங்க. மிதனம் ஃபேஸ் பண்ணி அத்தனை கஷ்டம் ஃபேஸ் பண்ணி குடும்பத்தை நிறுத்தி வைக்கும். கண்ணி அதே மாதிரி பண்ணும். பேர்பட்டு அவங்களோட இயற்கையாக இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருவாங்க அதில். அப்புறம் தான் பெரிய அதை ஃபேஸ் பண்ணி உடச்சின்னு வருவாங்க. அப்பயே புரிஞ்சுக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கியம் விருத்தியாது. பூர்வ புண்ணிய சனீஸ்வரன் ஐயோ அங்கே போய் உட்காந்துருக்கு, 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னா விருத்திக்கு வரும். 6ஆம் வீடு அங்கே வக்கரமாகி உட்காந்துருக்காரு. பின்னாடி ஆவணி மாதத்தில் சுக்கராச்சாரியர் அந்த உட்காந்து ஜிம்பத்தில் பார்த்து கொண்டு வருவார். அதே மாதிரி செவ்வாய் அங்கே கடகத்தை வந்து 8ஆம் மறையில் பார்க்கும். இதெல்லாம் நிறைய இருக்குது தொடர்பு கொள்றதுக்கு பசி. அப்புறம் குருவனுடைய பார்வை மகரத்துக்கு வரும், இப்படி ரிட்டர்ன் வரும், இப்படிலாம் இருக்குது சனி. இப்படி ஒரு பயிற்சியில் வரும்போது செவ்வாய் தொடர்பான காரியங்கள் செஞ்சு பண்ணி கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. எப்படி பயன்படுத்தணுமோ நவகிரகங்கள்லாம் அப்படி அனுகூலமான நேரம் தயாரித்து கரெக்டாக செய்கிறது. அந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த 4 மாதத்தில் உங்கள் சாமர்த்தியம் அவ்வளோதான் தவிர உங்களுக்கு கை விடலை பகவான். அந்த நவகிரகங்களுக்குள்ள ஒரு சிஸ்டமெல்லாம் மாறுறது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு சாமர்த்தியமாக அமையறதுக்கு பதில் ஒரு பாதிப்பை கொடுத்து இன்னைக்கு காப்பாற்றிக்க வருது. ஸோ சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறோம், கார் ஓட்டுறோன்னா கொஞ்சம் கற்றுக் கொடுறதுக்கு கூடயே கார் ஓட்டுவான், அப்புறம் விட்டுருவான்ல நீ தானே ஓட்டணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருவார். அதனால் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு மீன கால நேரம் வேஸ்ட் ஆகாதபடி அந்தந்த காலத்தை வந்து கல்யாணமும், குழந்தை குட்டியோ, வீடு வாங்க, சொத்து வாங்க, கடன் நிவாரணம் பண்ணுறது எதுவும் நடக்கும். வியாதி சுஸ்தமாகிடும், நன்னாயிடும், ஆரோக்கியமாக இருக்கும், எதுவும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்.
இதெல்லாம் இருக்குல்ல, பணம் வரும், தாராளமாக வரும், கடன் அப்படி சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.